ஏப்ரல் 1, 2020 கெரன் செக்டர் குப்வாடா மாவட்டம் ஜம்மு காஷ்மீர். அங்கே ஒரு 5 தீவிரவாதிகள் உயரிய பனிமலை பகுதிகளில் மூவ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வருது. உடனடியாக அங்கே இருந்த இராணுவ தளபதி தன்னுடைய பெஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவோட ஒரு ஸ்மால் டீம் அனுப்புகிறாரு. இந்த ஆப்ரேஷனோடைய பேர் ஆப்ரேஷன் ரண்டோரி பெஹெக். விடிய காலையில் 1ஆம் தேதி ஏப்ரல் 2020 ஹெலிகாப்டர் மூலமா போய் இந்த கடுமையான மலைப்பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக இறக்கி விடப்படுறாங்க. 5 வீரர்கள், நாட்டோடைய தவ புதல்வர்கள், ஒரு அன்இமேஜினபிள் மிஷன். இதே அமெரிக்க இராணுவமாக இருந்ததுன்னா இந்த மிஷனை எப்பயோ கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட் மிலிட்ரி கூட இந்த மாதிரியான ஒரு ஹாட் பர்சியூட்டை பண்ணவே மாட்டாங்க. தங்கள் உயிரை சுத்தமாக மதித்து இந்த இடத்துல அந்த 5 தீவிரவாதிகளும் வீழ்த்தி எதற்காக அவங்க இறங்கினாங்களோ, எந்த கடமைக்காக, எந்த கர்மாக்காக இறங்கினாங்களோ அதை முடிச்சுட்டு தான் இந்த வீரர்கள் தங்களோட உயிரை துறக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். வணக்கம் ஜெயன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிக முக்கியமான ஒரு வீர பராக்கிரம் மிக்க ஒரு உண்மை கதையை கேட்க போகிறோம். ஃபுல்லாக கேளுங்க, லைக் பண்ணுங்க. குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திட்ட கொண்டு போய் சேருங்க. அந்த பொறுப்பை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த காணொலியை நம்ம ஆரம்பிப்போம். 2020 ஏப்ரல் மாதம் அநேகமாக நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். லாக்டவுன், கோவிட் அப்படின்ற ஒரு பெருந்தொற்று, லட்சக்கணக்கான மக்கள் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு நாம் ஊரடங்கு உத்தரவுக்கு உட்பட்டு எல்லாருமே மோஸ்ட்லி வீட்டில் தான் இருந்தோம். பல பேரோட வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுச்சு, எல்லாம் நடந்துச்சு. அதே சமயம் இந்திய இராணுவம் இதே கோவிடை அவங்களும் பேட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டீட்டெயில்ஸ் என்னால் போக முடியாது, நம்ம எப்படி சமாளித்தோம் அப்படின்ட்டு. பட் இராணுவத்துக்கே உண்டான அந்த டிசிப்ளினில் கோவிடை மட்டும் சமாளிக்காமல் அவங்களுடைய தலையாய கடமையான நாட்டை காப்பாற்றக்கூடிய கடமையை எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு உண்மை ஸ்டோரி தான் இது. ஏப்ரல் 1, 2020 இடம் பார்த்தீங்க அப்படின்னா கெரன் செக்டர் குப்வாடா மாவட்டம் ஜம்மு காஷ்மீர். கெரன் குப்வாடா மாவட்டம் அதிகமாக தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அது உயரிய பனிமலைகள், கடும் காடுகள், ரொம்ப ஒரு சவாலான டெரைன் நிறைந்த பகுதி. இந்த இடத்துல நம்மளுடைய யூஏவி பெட்ரோலிங், அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் பெட்ரோலிங் சொல்லக்கூடியது, ஒரு வின்டர் ஏரியா சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ பனிக்காலங்களில் இந்த உயரிய மலைப்பகுதிகளில் தீவிரவாதிகள் யாராவது ஊடுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆளில்லா விமானத்தை பறக்க விட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜை வச்சு நம்ம சில இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது அங்கே ஒரு 5 தீவிரவாதிகள் ஒரு இடத்துல இன்ஃபில்ட்ரேட் பண்ணி இந்த உயரிய பனிமலை பகுதிகளில் மூவ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வருது. இப்போது இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆர்மி யூனிட் போனாலோ இல்லை அவங்க கால்நடையாக போனாலோ அதுக்கான டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகும். உடனடியாக அங்கே இருந்த இராணுவ தளபதி தன்னுடைய பெஸ்ட் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவோட ஒரு ஸ்மால் டீம் அனுப்புகிறாரு. அந்த ஃபோர்ஸ் பெட்டாலியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th பேராஷூட் ரெஜிமெண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பிரிவினர். இவங்களில் இந்த ஆப்ரேஷனுக்கு லான்ச் பண்ணுறாங்க உடனடியாக. இந்த ஆப்ரேஷனோடைய பேர் ஆப்ரேஷன் ரண்டோரி பெஹெக். இந்த எலைட் பேரா கமாண்டோஸ் அப்படின்றது ஒரு ரொம்பவுமே டஃப்பான ஒரு படைப்பிரிவு. ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன்ஸுக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போன்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு படைப்பிரிவு இது. 4 பேராவில் நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா, இராணுவத்தில் சேர்ந்து நீங்கள் டைரெக்டாக போக முடியாது. இராணுவ அதிகாரியாவோ வீரராகவோ நீங்கள் இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பம் தெரிவித்து அதற்கு உண்டான இன்டர்வியூவை கிளியர் பண்ணி 6 மாதம் மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத இப்படி ஒரு கொடூரமான ஒரு ட்ரைனிங் இருக்குமா அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ட்ரைனிங்கையும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ ஆர முடியும். ஒரு 13 லட்சம் வீரர்கள் இருக்கக்கூடிய நம்ம இராணுவத்தில் விரல் விட்டு எண்ணிங்கன்னா ஒரு 5000 பேரா கமாண்டோஸ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டஃப்பான ஒரு செலெக்ஷன், அந்த அளவுக்கு மன உறுதியும் உடல் உறுதியும் அந்த அளவுக்கு தேசப்பற்றும் மிக்க வீரர்கள். இந்த டீமை டாஸ்க் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்கிறாங்க,
நம்ம உடனடியாக மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கன்வென்ஷனல் படைப்பிரிவு மாதிரி இல்லாமல் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீம், சிறு குழுக்களாக தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 6 வீரர்கள் இதில் போகிறாங்க. இதோட தலைமை டீம் லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபேதார் சஞ்சீவ் குமார், அதன் பிறகு ஹவில்தார் தேவேந்திர சிங், பேரா கமாண்டோ சத்ரபால் சிங், பேரா கமாண்டோ பால்கிருஷ்ணன், பேரா கமாண்டோ அமித் குமார், பேரா கமாண்டோ சோனம் ஷெரிங் தமங். இவங்க 6 பேர் தான் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு கிளம்புறாங்க. வீரர்கள் ஒரு ஃபுல் ஜோஷோட இந்த கோவிட் போன்ற தொற்று இதெல்லாத்தையும் மீறி அவங்க விடிய காலையில் 1ஆம் தேதி ஏப்ரல் 2020 ஹெலிகாப்டர் மூலிமா போய் நீங்கள் இந்த திரையில் பார்க்கக்கூடிய இந்த கடுமையான மலைப்பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலமாக இறக்கி விடப்படுறாங்க. இப்போது நீங்கள் அந்த டெரைனை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 14,000 அடிக்கு உயரமாக இருக்கக்கூடிய மலைப்பகுதி, 4 அடி கிட்டத்தட்ட ஸ்னோஃபால் மட்டுமே இருக்கும். பனி நீங்கள் போய் இறங்கும்போது உங்கள் இடுப்புக்கு மேலே வரைக்கும் பனி நிறைஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி ஒரு அடியை எடுத்து வைப்பீங்க அந்த ஸ்னோ அப்படின்றது ரொம்ப முக்கியம். 14,000 அடிக்கு மேலே உங்களுடைய ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முறை சுவாசிச்சிங்க, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50 முறை சுவாசிக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமோ அதில் பாதி அளவு கூட அங்கே கிடைக்காது. அவங்க எத்தனை நாள் இந்த ஆப்ரேஷனில் இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது. 30 கிலோ எடையோடு அவங்க போகிறாங்க. அந்த 30 கிலோவில் எவ்வளோ உணவு நான் எடுத்துகிட்டு போக முடியும், எவ்வளோ என்னுடைய துப்பாக்கி தோட்டாக்கள், என்னுடைய ஆயுதங்கள் நான் எடுத்துகிட்டு போக முடியும், எவ்வளோ என்னை குளிர்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கான என்னோடய ட்ரெஸ்ஸு, இதை 3த்தையுமே அவங்க ட்ரேட் ஆஃப் பண்ணுறாங்க. இந்திய இராணுவத்துக்கே உண்டான அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்க்கே உண்டான அந்த திமிரு, அந்த மிடுக்குடன் இந்த வீரர்கள் சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கிறாங்க. அம்யூனிஷன் அதிகமாக இருக்கணும், சாப்பாடு கம்மியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் சாக்லேட்ஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற பாருங்கள். தண்ணியே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா எங்கே வேணால் பனி இருக்குது, எதுக்கு தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனி எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நுரையீரல் தொற்று ஏற்பட்டு உடனடியாக மரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பண்ணக்கூடாது. ஸோ இந்த 6 வீரர்கள் அந்த கிரண் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய மலைப்பகுதிகளில் போய் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்றது புரியும். 14 மணி நேரம் இந்த உயரிய பனிமலை பகுதிகளில் நடந்து கடைசியாக அவங்க அந்த தீவிரவாதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. தீவிரவாதிகளை ஒரு கணிசமான தூரத்துலேருந்து பார்க்கும்போது உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தீவிரவாதிகள் எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. அந்த தீவிரவாதிகளுமே நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருமே லஷ்கர்-இ தொய்பான்ற அந்த தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அதில் பாகிஸ்தானுடைய எஸ்எஸ்ஜியோடைய கமாண்டோஸும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நம்மளோட வீரர்களுக்கு எதிராக என்னென்ன இருக்குது அப்படின்றது பாருங்கள். 4 அடிக்கும் மேலே இடுப்புக்கும் மேலே பனி, கடும் குளிர், ரொம்ப கம்மியான அம்யூனிஷன், ரொம்ப கம்மியான உணவு, ஓப்பன் ஏரியா, எந்த இடத்துல நீங்கள் காலை வைக்கிறீங்க, நீங்கள் ஆற்று மேலே நடக்கிறீங்களான்னு கூட தெரியாது. எல்லாம் அவ்வளோ மூடு பனியாக உரை பனியாக இருக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸுமே ரொம்ப லிமிட்டட். இந்த பகுதிகளை தென்பட்டிருக்காங்க, நாங்கள் ட்ராப் பண்ணுறாங்க, இப்போ அவங்க தான் தேடி அந்த கால் தடத்தை தேடி போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி விடிய காலையில் இவங்க ட்ராப் பண்ணுறாங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி தான் இவங்க அந்த டெரரிஸ்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு பர்சியூட் ஒன்று அவங்க பின்தொடர்ந்து அவங்கள கொல்றதுக்கான வேலைக்கு முன்னேறாங்க. அப்போ போகும்பொழுது ஒரு பனிமலையோடைய கிளிஃப், இப்போ நீங்கள் பனி பேஞ்சுது அப்படின்னா ஒரு 10 அடிக்கு பனி இருந்ததுன்னா நீங்கள் எங்கே நடக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வாய்க்கால் மேலே நடக்கிறீங்களா, இல்லை பில்டிங் மேலே நடக்கிறீங்களா, இல்லை ஒரு காம்பவுண்ட் மேலே நடக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது ஃப்ரெஷ் ஸ்னோஃபால்னால பனி லூஸாக இருக்கும், பேக்டாக இருக்காது. ஸோ இந்த 2 வீரர்கள் நம்மளுடைய டீம் கமாண்டர் சஞ்சீவ்குமார் மற்றும் பாலகிருஷ்ணன் இவங்க கிட்ட போகும்பொழுது அந்த எட்ஜில் இருக்கக்கூடிய அந்த பனி உடைஞ்சு 2 பேர் கீழே விழுறாங்க. இதே நேரத்தில் அந்த தீவிரவாதிகள் தாங்க கொண்டு வந்த ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு அவங்க முன்னேறி போகிறாங்க. இந்த முன்னேறி போகும்போது 2 வீரர்கள் கால் தவறி அந்த பனிமலையில் கீழே விழுந்ததுனால உடனடியாக அந்த தீவிரவாதிகள் அதை பயன்படுத்திட்டு அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் டீம் கமாண்டராக இருந்த சுபேதார் சஞ்சீவ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14-15 குண்டு அவர் உடம்புல வாங்கிட்டு வீழ்றாரு. அவர் கூடவே அமித் குமார்ன்ற அந்த இன்னொரு கமாண்டும் வீழ்றாரு. இதை பார்த்த உடனே கீழே இருந்த 2 வீரர்கள் அவங்க தங்களோட உயிரை துச்சமாக மதித்து தன்னுடைய சகோதரனை சுட்டுட்டான், இவனை விடக்கூடாது அப்படின்ற ஒரு வெறியோட அவங்க தீவிரவாதிகள் முன்னாடி பதில் தாக்கல் நடத்துகிறாங்க. இதில் இந்த கமாண்டோவாக இருக்கக்கூடிய பேரா கமாண்டோ இருக்கக்கூடிய சோனம் ஷெரிங் தமங் இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பர்சியூட், அந்த இடத்துல ஓடுறாரு, எதிரிகளை நோக்கி ஓடுறாரு.
ஓடி ரொம்ப க்ளோஸ் காம்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துறாரு. 5 பேர் இருக்கிறாங்க மொத்தம். அதன் பிறகு தேவேந்தர் சிங் மற்றும் சத்ரபால் இவங்க 2 பேரும் இதை வாய்ப்பை பயன்படுத்தி கால் கையெல்லாம் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி, கிட்டத்தட்ட எலும்பு உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி, அந்த சூழ்நிலையில் நொண்டி அவங்களும் அந்த தீவிரவாதிகளை நோக்கி போகிறாங்க. போன பிறகு என்ன நடந்தது அப்படின்றத இந்த புகைப்படத்தை பார்த்து தெரியுங்க. இங்கே 2 சடலங்கள் உங்களுக்கு தெரியுது. இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறது நம்மளுடைய பேரா கமாண்டோ. அங்கே பக்கத்தில் இருக்கிறது அவன் ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாதி. 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த தீவிரவாதியோட நெஞ்சில் ஒரு கத்தி இறங்கி இருக்கிறது தெரியும், கழுத்தில் ஒரு கத்தி இறங்கி இருக்குன்னு தெரியும். அந்த கத்தி பக்கத்தில் இருக்கும், அந்த கமாண்டோடைய டேகர். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அது எப்பேற்பட்ட ஒரு யுத்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நேருக்கு நேர் துப்பாக்கிகள் தோட்டாக்கள்லாம் முடிந்து போய் எல்லாம் துப்பாக்கி தொலைச்சி, குண்டை தொலைச்சி, உடம்பை ஃபுல்லாக தொலைச்சி, அந்த மிச்சம் மீதி குற்றுயிரமாக கொலையுறக்கமாக இருக்கக்கூடிய அந்த சில வினாடிகள்லையும் தான் வந்து முன்னெடுத்த மிஷன் தான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரர்கள் அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொண்டுட்டு அவங்க ஒரு 5 தீவிரவாதிகளை ஒரே நேரத்தில் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நமது வீர புதல்வர்கள் சுபேதார் சஞ்சீவ் குமார், ஹவில்தார் தேவேந்தர் சிங், பேரா கமாண்டோ சத்ரபால் சிங், பேரா கமாண்டோ பால்கிருஷ்ணன் மற்றும் பேரா கமாண்டோ அமித்குமார், இவங்க 5 பேரும் தங்களுடைய உயிரை நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்கிறாங்க. இதில் இவங்க எல்லாத்தையும் மீறி இந்த இடத்துல இருந்து உயிர் பழித்த ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரா கமாண்டோ சோனம் ஷெரிங் தமங். இந்த ஆப்ரேஷனில் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம வீரர்களுக்கு எல்லாமே எதிராக இருக்குது. இப்போ சமூக வலைத்தளங்களில் சில தரமட்டமான கமெண்ட்ஸ் நான் என்ன பார்க்குறாங்கன்னா, இது என்ன பெரிய ஆப்ரேஷனு, 5 பேரா கமாண்டோக்கள் இறந்துருக்காங்க, 5 தீவிரவாதிகள் தான் கொண்டாங்கன்ட்டு. இந்த ஜென்ரேஷனுக்கு, இந்த பப்ஜி விளையாடுற இந்த கும்பலுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பனி மலையில் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் போகக்கூடிய ஜிம்மாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், உங்களால் ஒரு 10-15 நிமிஷம் கூட அந்த இடத்துல சர்வே ஆக முடியாது. யுத்த காலத்தில் என்ன கண்டிஷன்ஸில் நம்ம வீரர் சண்டகர் போடுறாங்க அப்படின்றது நம்ம இங்கே உட்காந்துட்டு யாருமே அந்த வீரர்களை கமெண்ட் பண்ணுறதுக்கான உரிமை கடவுளுக்கே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய சக வீரனுக்கு தான் தெரியும் அவங்க களத்தில் சூழ்நிலை என்ன அப்படின்ட்டு. ஸோ தயவு செய்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப தவறு அது. 5 வீரர்கள், நாட்டோடைய தவ புதல்வர்கள், ஒரு அன்இமேஜினபிள் மிஷன். இதே அமெரிக்க இராணுவமாக இருந்ததுன்னா இந்த மிஷனை எப்பயோ கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய டஃபஸ்ட் மிலிட்ரி கூட இந்த மாதிரியான ஒரு ஹாட் பர்சியூட்டை பண்ணவே மாட்டாங்க. தங்கள் உயிரை துத்தமாக மதித்து இந்த இடத்துல அந்த 5 தீவிரவாதிகளும் வீழ்த்தி, எதற்காக அவங்க இறங்கினாங்களோ, எந்த கடமைக்காக, எந்த கர்மாக்காக இறங்கினாங்களோ, அதை முடிச்சுட்டு தான் இந்த வீரர்கள் தங்களோட உயிரை துறக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த உயிர் பிழைத்த சோனம் ஷெரிங் அவர்கள் மீண்டு அத்தனை தீவிரவாதிகளையும் க்ளோஸில் கொண்டுட்டு அதன் பிறகு மீண்டு வந்தார். அவர் சொல்லி தான் இங்கே நடந்த ஸ்டோரி என்ன அப்படின்றது, இந்த தீர செயல் என்ன அப்படின்றது உலகத்துக்கு தெரிஞ்சுது. இப்போது இது ஒரு கவுண்டர் டெரரிசம் ஆப்ரேஷன். ரொம்ப குறிப்பிட்ட துல்லியமான ஒரு உயரிய மலைப்பகுதிகளில் செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆப்ரேஷன். இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது நிறையா இருக்குது. நம்ம எதுக்கு கற்றுக்குறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் உங்களுக்காக மீண்டும் பப்ளிஷ் பண்ணுறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அந்த உயிரோடு இருக்கக்கூடிய பேரா கமாண்டோ சோனம் ஷெரிங் தமங் அவருக்கு ஷௌரிய சக்ரான்ற ஒரு உயரிய வீர பதக்கத்தை அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்த பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வழங்கினார். இப்போது அந்த பதக்கம் வாங்கும்போது சோனம் ஷெரிங் அங்கே நின்றுட்டு இருக்காப்புல. அவருடைய வீர தீர செயல்களை அவங்க நரேட் பண்ணுறாங்க. நரேட் பண்ணும்போது ஒரு இராணுவ வீரனை நான் சொல்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு வீர பதக்கத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி என் வாழ்நாள் கனவாக இருந்துச்சு. அது அவ்வளோ ஒரு பெருமையான விஷயம், வாழ்நாள் முழுக்க என் பரம்பரைக்கு. அப்பேற்பட்ட விருதை உங்கள் நாட்டோடைய ஜனாதிபதி வழங்கும்போது அங்கே கொஞ்சம் கூட அங்கே சந்தோஷம் இல்லை. அவனுக்கு, அந்த வீரனுக்கு இருந்த வலி என்னன்னா, தன்னோட 5 சகோதரர்கள் அங்கே வீழ்ந்த ஞாபகம் தான் அவனுக்கு வருது. அந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த வலி தெரியும். அதாவது இது ஒரு வீரன் உணர்ச்சியற்றவன் கிடையாது. அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கு, அவனுக்கு அந்த அழுகை வருது. என்னன்னா he has learned to carry it, அவ்வளோதான். அவனுக்கு அதை தாண்டி கண்ணில் அழுக இருக்கு, கண்ணுக்குள்ளே இருந்து அந்த கண்ணீர் சிந்தலை, அழுகலை.
கதறல, எதுவுமே பண்ணல. அந்த ஃபீலிங்ஸோட அவன் மார்ச் பண்ணுறான். மார்ச் பண்ணிட்டு சல்யூட். ஏன்னா சல்யூட் பண்ணும்போது நீங்கள் பிரசிடென்ட் முன்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது. ஒரு ராணுவ வீரராக, ஒரு மிடுக்கான ராணுவ வீரராக நீங்கள் அங்கே போய் நிற்கும்போது அந்த வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். இப்போது நீங்கள் ஒரு 5 முக்கியமான வாழ்க்கை பாடங்களை நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ரொம்ப டிஜெக்டடாக இருக்கீங்க அப்படின்னா அந்த காலனியை மீண்டும் பாருங்கள். எந்த அளவுக்கான பிளானிங் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். அவங்களுடைய உடை, அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடிய இடையில அதிகமாக அம்யூனிஷன்ஸை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டோ 1.5 சாக்லேட்டோ சாப்பிட்டுட்டு ரொம்ப கம்மியான தண்ணியை வச்சுட்டு அப்போது ஒரு கிராமையும் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, ஒரு அடாஷியஸ் ஆப்ரேஷன். முடியாது அப்படின்றது என் வாழ்க்கை வரலாற்றிலே கிடையாது அப்படின்றதுக்கான இது. இந்த படத்தில், திரைப்படங்களில் உங்கள் திரைப்பட நடிகர்கள் எவ்வளோ வேணால் டைலாக் பேசலாம். ஏன்னா ஒரு கேமரா இருக்குது, ஆக்ஷன் பண்ணுவாங்க, ரோல் பண்ணுவாங்க. அந்த குண்டு என்றைக்குமே உங்கள் ஹீரோ மேலே படாது, உங்கள் திரைப்பட நடிகர் மேலே படாது. அவர் எத்தனை ரீடேக் வேணும்னு எடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை மீறி எடிட்டிங்லாம் பண்ணி உங்கள் முன்னாடி பக்காவாக ஒரு திரையில் அழகாக காமிக்க முடியும். ஆனால் இங்கே அது கிடையாது. ஸோ உங்களுடைய ஒரு அடாஷியஸான ஒரு டார்கெட்டை எப்படி அவங்க எடுக்கிறாங்க, மிஷனை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். மூணாவது, 2 வீரர்கள் கீழே விழுறாங்க. பணியிலேருந்து கால் தவறி கீழே விழுறாங்க. கூட இருக்க ஒரு வீரர் சுட்டு கொல்லப்படுறாரு. உடனடியாக அந்த தீவிரவாதிகள் மேலே பயப்படாமல், அந்த பயத்தை தாண்டி ஒரு கரேஜோட உடனடியாக சமயோசிதமாக புத்தியை யூஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வாழ்க்கையோட ஒரு புரட்டி போடக்கூடிய தருணத்தில் கூட தன்னோட நிதானத்தை இழக்காமல் தான் எதுக்காக இங்கே வந்தோம், இந்த மிஷன் அப்படின்றது அந்த 5 தீவிரவாதிகளை கொள்றதான், அதில் ஒரு இம்மி கூட பிசகாமல் அவங்க மூவ் ஆகிறது அப்படின்றது நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 4வது, டீம் ஒர்க். 6 வீரர்கள் போகிறாங்க. எந்த அளவுக்கு கோஆர்டினேஷன் இருக்குது, எந்த அளவுக்கு ஒருத்தர் அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. தன்னுடைய சக வீரன் எப்படி ஃபயர் பண்ணுவான், அவனோடது நல்லது கெட்டது என்ன, அவனோட வீக்னஸ் என்னன்றது இன்னொருத்தனுக்கு தெரியும். ஸோ இது ஒரு திரைப்பட ஒரு ஹீரோ கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய 6 பேருமே ஹீரோக்கள் தான். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்த விட முக்கியம், நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்றதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது. நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த வீரர்கள் அவங்களோட பிறப்புக்கு உண்டான கடமை என்ன அப்படின்றது தேச பாதுகாப்பு. அந்த தேச பாதுகாப்பில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு இந்த 5 தீவிரவாதிகளை கொல்லணும். அந்த 5 தீவிரவாதிகளை கொல்றது இல்லை என் உயிரை காப்பாற்றிக்கிறது, இது 2ல் எது முதன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உயிரே போனாலும் இந்த தீவிரவாதிகள் இங்கிருந்து திரும்ப போகக்கூடாது அப்படின்றது அவங்களோட உயிரை கொண்டு போய் லைன் ஆஃப் டியூட்டியில் முன்னாடி வைக்கிறது. எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையுமே எழுதி வச்சுக்கங்க, இந்த ஒரு உறுதிமொழியை இராணுவ வீரனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அதை அவங்க பண்ணலை, செஞ்சும் காமிச்சிருக்காங்க. அவங்க நினச்சிருந்தா தப்பிச்சு ஓடக்கூடிய தீவிரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு தங்களுடைய சக வீரர்களை காமிக்கலாம். ஆனால் கிடையாது. சோனம் அப்பவுமே தன்னோட உயிரை துச்சமாக மதித்து சார்ஜ் பண்ணி முன்னாடி போய் ஒரு 10 அடியில் கொள்றாரு. அதன் பிறகு வந்த வீரர்கள், சத்ரபாலா இருக்கட்டும் இல்லை பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், 2 பேருமே அந்த கடைசி நிமிஷத்தில் உடம்புல அவ்வளோ குண்டு வாங்கி ஒரு 10-12 வினாடி தான் இருக்கும். அந்த 12 வினாடிலையும் சுதாரிச்சுக்கிட்டு தான் கையில் இருந்த கத்தியை அந்த தீவிரவாதியோட கழுத்துக்கும் நெஞ்சுக்குள்ளும் நடுவில் இறக்கி அவனை கொல்லக்கூடிய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே ஒரு மிக ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஹீரோயிசத்தெல்லாம் நம்ம நிறைய திரைப்படங்களில் பார்க்குறோம், வேற விஷயம். இதை விட தாண்டி ஒரு சாக்ரிஃபைஸ் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. தன்னோட உயிரை பணயமாக வச்சு தான் எதுக்கு வந்தேன் இங்கே, நான் எதுக்கு இந்த பிறப்பெடுத்து அதை முடிச்சுட்டு தான் போவேன்ற அந்த வெறி, தேசப்பற்று அப்படின்றது இந்த 5 வீரர்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஸ்டோரி நம்ம பார்க்குறோம். இது ஏன் நம்ம அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போகணும், இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இது என்ன ஒரு புதுசாக ஒரு திரைப்படமாக எடுத்து அதில் ஒரு நடிகர்களை போட்டு எல்லாத்தையுமே திரைப்படமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திரைப்பட நடிகர்கள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருவாங்க. அது பின்னாடி இருக்கக்கூடிய நிஜ ஹீரோக்கள் நம்ம கண்ணு தெரிய மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரி நம்ம ஏன் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா, அதே லாக்டவுனில் வீட்டில் நம்ம தேவையான சாமான்களை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். டிவி பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நிறைய பேர் வாழ்வாதாரத்தை தொலைச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கஷ்டம் அவங்களுக்குமே இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி தேச பாதுகாப்பு அப்படின்றது வரும்போது நாங்கள் இந்த இடத்துல எதுக்கும் சளைக்க மாட்டோம். எப்பேற்பட்ட பனிமலை என்னவா இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பிற்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கிறோம்னு அவங்களுடைய அந்த 5 உயிரை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்டோரி நம்ம அடுத்த இளைய தலைமுறைக்கு ஏன் தேவை அப்படின்னா,
இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள், நீங்களே உங்கள் சின்ன வயசு எடுத்து பாருங்கள், நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்களோ நீங்கள் அதுவாக தான் ஆவீங்க. நீங்கள் எதை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையோடைய பாதை என்னன்றதை அது அதிக அளவில் தீர்மானிக்கும். இந்த 5 மாவீரர்களுடைய இந்த ஸ்டோரியை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அவங்க இன்ஸ்பயர் ஆனாங்க அப்படின்னா 2047 நம்ம விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்கிறோம், அதை 2040 கூட கொண்டு வர முடியும். இது ரொம்ப ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது தெரியாது. பட் மீண்டும் ஒரு முறை எனக்காக சோனம் ஷெரிங்கோடைய அந்த வீரப்பதக்க விழாவில் அந்த கண்ணை மட்டும் ஒரு 10-20 செகண்ட் பாருங்கள். அந்த வீரனோட வலி என்ன அப்படின்றது புரியும். இப்பேற்பட்ட மாவீரர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம தேசம் என்றைக்குமே பாதுகாப்பாக இருக்குன்றதை மட்டும் நீங்கள் உறுதியாக வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.